ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா ஜூஸ் போடலாமா? அதுக்கு கொய்யாப்பழம், தேன். கொய்யாப்பழம் மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றி. பிறகு வடிகட்டிக்கோங்க. கிளாஸில் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு தேன் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. கொய்யா பழத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. இது ஜீரண சக்தி ஆவதற்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது. கொய்யா பழத்தில் வைட்டமின் சி உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது. சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ஆக்சிஜனேற்றிகள் உடலில் தீங்கு விளைவிக்கும் செல்களை எதிர்த்து போராட உதவுகிறது. புற்றுநோய் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் உதவுகிறது. இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. எடையை குறைக்க உதவுகிறது. குடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோயை தடுக்கிறது. கர்ப்ப காலத்தில் கொய்யாப்பழம் சாப்பிட்டா இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. இதில் பொட்டாசியம், மெக்னீசியம், தாது சத்துக்கள் நிறைந்துள்ளது. கண்ணில் கோளாறு இருந்தால் சரி செய்யுதுங்க. சளி இரும்பல்லேருந்து காக்குது. இது கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறது. பசியை கட்டுப்படுத்த உதவுகிறது. இது வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்புக்கு நிவாரணம் தருதுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.